வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. பொதுக்குழு கூடியது செல்லாது என்பதற்கேற்ப ஆவணங்கள் அனைத்தையும் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நீதிமன்றம் மிகப்பெரிய மீண்டும் ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அதிமுகவின் கொள்கைகள் திருத்தப்பட்டிருக்கிறதா, அதிமுகவின் அலுவலகத்தில் உள்ள பணிகள் மாற்றப்பட்டிருக்கிறதா, அதிமுகவிற்கு கொடுக்கின்ற நன்கொடைகளில் ஊழல் எதுவும் நடைபெற்றிருக்கின்றதா என்ற அனைத்தையும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்கு செல்லலாம் என்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நீதிமன்றம் முதலாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எடப்பாடி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர் என்று கூறிய ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை என்பதை இதன் மூலமாக நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை தெரியப்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்வார் என்றும் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஏமாற்றி கொண்டிருந்த அனைத்து விதமான மோசடித்தனங்களும் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் மாட்டிக்கொண்டு விட்டார். எடப்பாடி அவர்கள் அதிமுகவிற்கு வரக்கூடிய நன்கொடைகள் ஊழல் நடந்தால் இது மிகப்பெரிய ஒரு மோசமான கலவரமாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், அதிமுக நன்கொடை என்பது அதிமுகவின் நலிவடைந்த தொண்டர்களது குடும்பத்திற்கு செல்லக்கூடிய பணம். புரட்சித் தலைவராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அனைவருமே கட்சிக்கு தொண்டாற்றிய உழைத்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மாதம் மாதம் வழங்கக்கூடிய பணம் கடந்த 2 ஆண்டுகளாக செல்லவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. எடப்பாடி செய்த மிக மோசமான செயல் எடப்பாடிக்கே தற்பொழுது கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு அமைந்துவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்வது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.